ரிவர் வாக் முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டவர் ஆஃப் அமெரிக்கா. அந்த பிளேஸ் தான் வந்து போயிட்டுருக்கோம். ரிவர் வாக் பக்கத்துலேயே தான் அந்த பிளேஸ் இருக்குது. ரொம்ப லாங்காலாம் போக தேவையில்ல. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 1 மைல் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். San Antonio. Built in 1968 as the centerpiece for the World's Fair, Tower of the Americas stands 750 feet above the sprawling Alamo City below. If you were to take the stairs இந்த பிளேஸ் பார்க்கணுன்னாலும் நம்ம டிக்கெட் எடுத்து தான் வரணும். ஆக்சுவலி கீழே லிஃப்ட்லேருந்து மேலே வந்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல் இந்த அலமோ சிட்டி வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரியும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட 750 ஃபுட் ஹைட் வந்து இந்த டவர் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலி மேலே ஒரு லேயர், அது இல்லாமல் கீழே ஒரு லேயர் மாதிரி இருக்குது. நம்ம மேலேயே இருந்து பார்க்கலாம். சப்போஸ் கீழே போகணுன்னா அதுக்கு ஒரு டோர் மாதிரி இருக்குது. அதுலேருந்து இறங்கி நம்ம கீழே போய் நின்று பார்த்தா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே தெரியும். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து இந்த டவரில் வந்து ஆக்சுவலி வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது வந்து இதுக்கு கீழ் ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணிட்டு அது மாதிரி தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த டைம் இருக்கான்னு தெரியல, நாங்கள் பண்ணலை. கீழே அந்த டோர் மாதிரி தெரியுது இல்லையா, நான் சொன்னல அங்கே போய் கீழே நின்றுட்டு வந்து போய் பார்க்கலாம். அது கொஞ்சம் இன்னும் க்ளோஸ்அப்பாக தெரியும். இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் நம்ம சுற்றி வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ஷாப்ஸ், அது இல்லாமல் வந்து மூவி தேட்டர் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய ஷோஸ் மாதிரிலாம் போடுவாங்க. 3D ஷோஸ், 4D அனிமேஷன் மூவிஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது ஆக்சுவலி இந்த டிக்கெட்டோட இன்க்ளூடட் தான். ஸோ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து அங்கே எது மாதிரி டைமிங்ஸ் போட்டிருப்பாங்க. நாங்கள் போனப்போ வந்து இந்த ஆங்க்ரி பேர்ட் இதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். சான் ஆண்டனியோவில் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸ். கண்டிப்பாக வந்து போனால் பாருங்கள்.